நம்ம 3rd February 2023 4 நடந்த TNTET பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 21. The given figure OY is parallel to AT. What is YT and AT? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டபுள் லைன் கொடுத்துருக்காங்களா, எப்படின்னா என்ன அர்த்தம்னா parallel. OY அப்படின்ற லைன் வந்து ATக்கு வந்து parallel-ஆ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, YT அண்ட் ATயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமை என்ன தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம்னா தேல்ஸ் தியரம் இல்லாட்டி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லுவோம். இப்போ அந்த தியரமோட கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தை வந்து ஒரு லைன், இந்த இடத்துல DEன்ற ஒரு லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணும். அதே சமயத்தில் அந்த 3வது சைடோட பேரலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லைன் DE வந்து இந்த 2 சைட்ஸ் AB அண்ட் AC ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் டிவைட் பண்ணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த லைன் வந்து இந்த சைட் ABன்ற சைடை 1:2 அப்படின்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த சைடு ACயையும் வந்து அதே ரேஷியோவில் 1:2 அப்படின்னு டிவைட் பண்ணும். சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்றப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா AD divided by DB equal to, and இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா AE divided by EC இப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு என்ன தெரியும், இந்த ரேஷியோ என்னது 1 divided by 2 அண்ட் இந்த சைடும் வந்து AE divided by EC வந்து என்னது 1 divided by 2. இப்போ இந்த 2 ரேஷியோ வந்து ஈக்குவல்ல, அதனால இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை தான் இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரை லைன் OYன்றது இந்த ட்ரையாங்கிள் BATயோட 2 சைட்ஸை டிவைட் பண்ணுது. அண்ட் இந்த லைன் OY வந்து ATக்கு பேரலாக இருக்குது, அதாவது 3rd சைடுக்கு பேரலாக இருக்குது. அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அந்த தேல்ஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணுறப்ப என்ன வரும், BO divided by OA is equal to BY divided by YT. இப்போ BOவோட வேல்யூ என்னது 4 divided by OA வந்து is 12 is equal to BY வந்து 6. YT தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இருந்து என்ன தெரியும், YT இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே இருப்போமா மல்டிப்ளிகேஷன் is equal to 6. இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் 4 divided by 12 வந்து அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும், into 12 divided by 4. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 4s of 4, 3 4s of 12. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, YT is equal to 6 into 3, that is 18. இப்போ எந்த ஆப்ஷனில் வந்து YT வந்து 18 வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் YT தானே கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் YT நெக்ஸ்ட் AT. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்கே 18 வருது, இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ AT மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறன்றதும் தெரியணும். ஸோ அதையும் பார்த்துருவோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ADE இந்த ட்ரையாங்கிளும் ABC ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளோட லெஃப்ட் சைடு என்னது AD divided by இந்த பெரிய ட்ரையாங்கிளோட லெஃப்ட் சைடு என்னது AB is equal to இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ரைட் சைடு வந்து AE divided by பெரிய ட்ரையாங்கிளோட ரைட் சைடு வந்து AC is equal to இங்கே பாட்டம் சைடு வந்து என்னது DE சின்ன ட்ரையாங்கிளுக்கு, பெரிய ட்ரையாங்கிளுக்கு BC divided by BC. இது வந்து இட் இஸ் ட்ரூ ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி AT என்னன்றதை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் BOY அண்ட் ட்ரையாங்கிள் BAT வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நமக்கு என்ன தெரியும், இப்போ லெஃப்ட் சைடை மட்டும் எடுப்போம். என்னது 4 divided by பெரிய ட்ரையாங்கிளோட லெஃப்ட் சைடு வந்து என்னது 4 + 12 that is 16 is equal to, இங்கே நமக்கு பாட்டம் சைடு எடுத்துக்குவோம். இப்போ சின்ன ட்ரையாங்கிளோட பாட்டம் சைடு வந்து 4 divided by பெரிய ட்ரையாங்கிளோட பாட்டம் சைடு வந்து is 80. இப்போ இதை வச்சு என்ன தெரியும், AT is equal to 4 into இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் வந்து அங்கே போகும்போது ரெசிப்ரோக்கல் 16 divided by 4. இப்போ 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ AT is equal to 16. ஸோ அது எங்கே இருக்கும், ஆப்ஷன் D. YT is equal to 18, AT is equal to 16. 22வது கேள்வி, find the greatest common divisor of 4a square plus 2a and 4a square minus 1. 4a square plus 2a
கமா 4a² மைனஸ் 1 மீ போ வா காண்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் GCD இது என்ன சொல்லலாம், HCFன்னு சொல்லலாம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் எடுங்க, 4a² + 2a. இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம், 2a வந்து காமனாக எடுக்க முடியும். இப்போ 2a வந்து காமனாக எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மில் என்ன இருக்கும், ரிமைனிங் வந்து 2a ப்ளஸ் இந்த 2a வந்து காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாட்டி செக் பண்ணி பாருங்கள். 2a × 2a வந்து 4a² வந்துருச்சா. நெக்ஸ்ட் 2a × 1 இஸ் 2a. வந்து நான் கொஞ்சம் லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்குன்னா, மேத்தமெட்டிக்ஸ் அல்லாத மேஜர்காரவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புரியணுன்றதுக்காண்டி. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாலினாமியல் 4a² மைனஸ் 1. இப்போ 4a² அப்படி எழுதலாம், 2a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் 1. ஏன்னா 2a த ஹோல் ஸ்கொயர் வந்து 2² is 4, a² is a². இப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a² மைனஸ் 1 வந்து 1² எழுதிக்கலாம், மைனஸ் b². இப்போ இது ஃபார்முலா என்ன, a + b × a மைனஸ் b. இப்போ 2a + 1 × 2a மைனஸ் 1. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். 2a + 1 தான் இருக்க ஒரே ஒரு காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் அதே தான். இப்போ HCF is equal to 2a + 1. இங்கே இருக்க ஆப்ஷன் C, 2a + 1. 23வது கேள்வி, a and b are two independent events such that probability of b is equal to 0.5, probability of a union b is equal to 0.7. Find probability of a. a மற்றும் b சார்பிலா நிகழ்ச்சிகள் எனில் probability of b வந்து 0.5 மற்றும் probability of a union b வந்து is equal to 0.7. probability of a என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துட்டது a and b are independent events. இப்போ independent eventsனா என்னன்னா, probability of a intersection b அப்படின்னு இருந்துச்சுன்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டதுனால இது எப்படி எழுதிக்கலாம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த வேல்யூஸாக ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னது 0.7ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதிக்கலாம், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்ன்றதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட வேல்யூ என்னது 0.5ன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் 0.5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும். இப்போ 0.7 மைனஸ் 0.5 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டூ 0.5. இப்போ 0.7 மைனஸ் 0.5 இஸ் 0.2 இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை காமனாக எடுக்கலாம். எடுத்தோன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன வரும், 1 மைனஸ் இங்கே மீதி என்ன இருக்கும் 0.5. இப்போ 1 மைனஸ் 0.5 என்னது இஸ் 0.5. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 0.5 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷன் ஆகிடும். இப்போ 0.2 டிவைடட் பை 0.5 இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இப்போ இதை வந்து டெசிமல் பிளேசஸை வந்து எடுத்துகிட்டு எழுத போகிறோம். இப்போ ரெண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் இருக்குது. அப்போ இன்டூ 10 டினாமினேட்டர்லையும் இன்டூ 10. இப்போ என்ன வரும் 20 டிவைடட் பை 50. இங்கே மேலே வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேஸ் வைப்போம். இங்கே கீழேயும் ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேஸ் வைப்போம். இப்போ 0 கேன்சல் ஆயிடும், ஏன்னா டெசிமல் பிளேஸ்க்கு அடுத்து இருக்கா, 0க்கு வேல்யூ இல்லை. இப்போ இது என்னது 2 டிவைடட் பை 5. இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இங்கே இருக்க ஆப்ஷன் பி. 24வது கேள்வி, இஃப் லென்த்ஸ் ஆஃப் diagonals of rhombus are 10 cm and 24 cm, then find the length of one side. இப்போ ராம்பஸ்க்கு வந்து எத்தனை டயக்னல்ஸ் இருக்குன்னா 2 டயக்னல்ஸ். அந்த 2 டயக்னல்ஸோட லென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து டயக்னல் D1 ஓட லென்த்து, இது வந்து டயக்னல் D2 ஓட லென்த்துன்னு எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து 10 cm, இந்த டயக்னலோட லென்த் வந்து 24 cm. இப்போ தென் ஃபைண்ட் லென்த் ஆஃப் ஒன் சைடு. ராம்பஸை பொறுத்தவரை எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சைடை வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம ஏபி அப்படின்ற சைடை வந்து என்னென்னு பார்ப்போம். ராம்பஸை பொறுத்தவரை டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இப்போ ரைட் ஆங்கிள்ஸில் பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட்னா என்ன அர்த்தம், சரி பாதியாக பிரிக்கும். ஃபர்ஸ்ட் டயக்னல் வந்து ரெண்டாவது டயக்னலை சரி பாதியாக பிரிக்கும். செகண்ட் டயக்னல் ஃபர்ஸ்ட் டயக்னலை சரி பாதியாக பிரிக்கும்.
இந்த பை அப்படின்னாலே 2 இந்த சரி பாதி. இப்போ வந்து இங்கே பாருங்க இந்த டயக்னலோட லென்த் வந்து 24. இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது டயக்னல் வந்து இதை சரி பாதியாக பிரிக்கும். அப்போ இது வந்து ஓன்னு எடுத்துட்டோம்னா ஓஏவோட வேல்யூ என்ன 24 டிவைடட் பை 2 தட் இஸ் 12. இங்கே இந்த டயக்னல் வந்து 10 சென்டிமீட்டர் லென்த்து. அப்போ இந்த ஓபின்றதோட லென்த் என்ன 10 டிவைடட் பை 2 இப்போ 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுங்க. ட்ரையாங்கிள் ஏஓபி இந்த சைடு 12 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 5 சென்டிமீட்டர். ஏபின்றது தான் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓன்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரி, ஏன்னா இட் பைசெக்ட்ஸ் ஈச் அதர் அட் 90 டிகிரிஸ். இப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஏபி ஸ்கொயர் அதாவது ஹைபாட்னஸ் சைடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of squares of other two sides. 12 square plus 5 square is equal to 144 plus 5 square is 25. ஆட் பண்ணோம்னா 169. இதான் வந்து ஏபி ஸ்கொயர். நமக்கு தேவை ஏபி என்னன்றது தான் தேவை. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் இஸ் 69. அப்போ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ இந்த ராம்பஸோட சைடு வந்து 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. 25வது கேள்வி. 64 power 5 into 72 power 15 divided by 24 power 15. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுதையும் பாருங்க. a பவர் m டிவைடட் பை b பவர் m இப்படின்னு இருந்துச்சுன்னா பவர்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் சேமாக இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்னா a டிவைடட் பை b த ஹோல் பவர் mன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 72 டிவைடட் பை 24 த ஹோல் பவர் 15. பவர்ஸ் காமனாக இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? 24 3s are 72. இப்போ இதோட வேல்யூ என்ன வந்துடுது? 3 பவர் 15. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? 64 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 15. இப்போ 64 ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, ரிமைனிங் 1, 6 2s are 12, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. இப்போ 2 பவர் 6 is equal to 64 பவர் 5 இருக்கு இன்ட்டு 3 பவர் 15. இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்னா a பவர் m இன்ட்டு b பவர் n. பேஸ் வந்து வேறு வேறையாக இருந்து பவர்ஸ் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா a இன்ட்டு b பவர் m இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து பவர்ஸை வந்து காமனாக கொண்டு வர பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர் 6 இன்ட்டு 5 இருக்கு. இப்போ இந்த இடத்துல 6 எப்படி எழுதுனா 2 இன்ட்டு 3 இஸ் 6 இன்ட்டு 5. இப்போ 5 இன்ட்டு 3 இஸ் 15. இப்போ இது வந்து 2 இன்ட்டு 15 வரும். அப்போ என்னது 2 பவர் 2 இன்ட்டு 15. இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 2 த ஹோல் பவர் 15 எழுதலாம் இன்ட்டு 3 பவர் 15. இப்போ பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து சேம் ஆயிடுச்சு. அப்போது 2 பவர் 2 இஸ் 4 இன்ட்டு இங்கே இருக்க பேஸ் வந்து இஸ் 3 த ஹோல் பவர் 15. தட் இஸ் ஈக்குவல் டு 12 பவர் 15. இது எங்கே இருக்கோ? ஆப்ஷன் பி. Question number 26. If the word medicine is coded as QIHM GMRI, how will teacher be coded? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை QIHM GMRI என மாற்றி குறிக்கப்பட்டுள்ளது எனில் டீச்சர் எனும் வார்த்தை எவ்வாறு குறிக்கலாம்? இந்த ஆல்பபெட்ஸில் M Q எத்தனை லெட்டர் தள்ளி இருக்கு? எம்ல இருந்து 4th லெட்டர் வந்து இஸ் Q. அப்போ +4. நெக்ஸ்ட் E. ஈயை வந்து ஐன்னு மார்க் பண்ணுறாங்க. E வந்து I. இதுவும் வந்து 4th லெட்டர் +4. நெக்ஸ்ட் D வந்து H. டியை வந்து ஹச்ன்னு மார்க் பண்ணுறாங்க. இதுவும் வந்து இங்கேருந்து 4th லெட்டர். ஸோ எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க லெட்டர்லேருந்து 4th லெட்டர் தான் எழுதியிருக்காங்க. இப்போ டீச்சரை இங்கேருந்து 4th லெட்டர் என்னது எக்ஸ். நெக்ஸ்ட் இலேருந்து 4th லெட்டர் வந்து ஐ. ஏலேருந்து 4th லெட்டர் வந்து இ. இப்போ ஃபஸ்ட்டு 3 இது பார்த்த உடனே ஆப்ஷன்ஸை செக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வருது. ஸோ எல்லா லெட்டர்ஸ்க்கும் செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆப்ஷன் பி. இதே இது ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையும் எக்ஸ் ஐ ஈனே வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக மற்ற ஆல்ஃபபெட்ஸ்க்கும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Question number 27. The base of the parallelogram is thrice its height. If area is 192 square centimeter, find the base and height in centimeter. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் சென்டிமீட்டரில் காண்பர். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து இஸ் thrice its height. ஹைட்டோட 3 மடங்கு. அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் த பேஸ் அண்ட் ஹைட். இப்போ எந்த ஆப்ஷன்ஸில் அப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்ன தெரியும்? பேஸ் இன்டூ ஹைட். அதான் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸில்
எங்கே வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் 192 வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து என்னது ஹைட் வரும், இது வந்து பேஸ். இப்போ எந்த இடத்துல ஹைட்டோட 3 மடங்கு வந்து பேஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வராது, செகண்ட் ஆப்ஷன்லேயும் வராது, தேர்ட் ஆப்ஷன்லேயும் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஹைட் வந்து 8னா 3h வந்து என்னது, அதாவது 3 × 8 is 24. ஸோ இங்கே கரெக்டாக வருது. இப்போ 24 × 8 என்னன்றதையும் பார்த்துருங்க. 24 × 8 வந்து இஸ் 192. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஃபார்மில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பேஸ் இன்டூ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ பேஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 3 × h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3h × h இஸ் ஈக்குவல் டு 192. 3 × h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 192. இப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணோன்னா 1 3s are 3, 6 3s are 18, ரிமைனிங் 1, 4 3s are 12. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. நமக்கு தேவை ஃபர்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா h இஸ் ஈக்குவல் டு 8. ஏன்னா 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. அது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது 8ன்னு வரும். இப்போ ஹைட் வந்து இஸ் 8 சென்டிமீட்டர். இப்போ பேஸ் வந்து என்ன தெரியும், 3 × h. இப்போ 3 × 8 தட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. 28th question. Evaluate the given expression. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வி போர்ட்மாஸ் ரூல். இந்த வி போர்ட்மாஸ் ரூல்ன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வி போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் தான் போகணும். இப்போ ஃபஸ்ட் என்னது, விண்குலம் ஆர் பார், அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இங்கே பார் இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்குது. எங்கே இருக்குது, 100 × 3 வந்து பாருக்கு கீழே இருக்குது. இப்போ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 100 × 3 is 300. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இருந்தால் அதை சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட், அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட். நமக்கு இங்கே வந்து கர்லி ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்க எக்ஸ்பிரஷனாக சால்வ் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏற்கனவே 300 வந்துருச்சு. 300 மைனஸ் 176 டிவைடட் பை 4. இதில் ரெண்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எதை பண்ணணும், டிவிஷன். அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் வரும். இப்போ 176 டிவைடட் பை 4. 1 4s are 4, 4 4s are 16, ரிமைனிங் 1, 4 4s are 16. இப்போ என்ன வரும், 300 மைனஸ் 44. அது வந்து என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 256. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணும். என்ன வரும், இது அப்படியே கீழே கொண்டு வாங்க. 150 × 2 ப்ளஸ் இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ தான் 256ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இருக்குது. இதில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு தான் அடிஷன். இப்போ 150 × 2 is 300 ப்ளஸ் 256 என்ன வரும், 556. நீங்கள் என்ன இருக்குது, 1500. 1500 plus 556 என்ன வரும், 2056. Option D. Question number 29. If probability of E plus probability of E dash is equal to 1, then which of the following options வந்து is correct ன்னு கேட்குறாங்க. நம்ம ப்ராபபிலிட்டியில் பார்த்துருப்போம் E and E dash, இது வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். இது ரெண்டோட ப்ராபபிலிட்டிஸை வந்து ஆட் பண்ணும்போது we get 1. ஸோ அந்த E and E dash வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். E மற்றும் E dash வந்து நிரப்பு நிகழ்ச்சிகள். Question number 30. How much does 1 divided by 10 by 11 exceed 1 by 10 divided by 11? 1 by 10 divided by 11 ஐ விட 1 divided by 10 by 11 எவ்வளவு அதிகம்? பாருங்க, 1 by 10 divided by 11 எப்படி எழுதிக்கலாம், 1 by 10 divided by 11ன்றது என்னது, 11 divided by 1. இது நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன வரும், இன்டூ 1 divided by 11 ரெசிப்ரோக்கலில் வரும். இப்போ இதோட வேல்யூ என்ன, 1 divided by 110. 1 divided by 10 by 11. இது வந்து டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 11 divided by 10. இதான் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் 11 by 10 வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் 1 divided by 110ஓட எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளவு அதிகமாக இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் பெரிய ஃப்ராக்ஷன் மைனஸ் இந்த சின்ன ஃப்ராக்ஷன் இதை சப்ராக்ட் பண்ணோம்னா இது எவ்வளோ அதிகம் இருக்குன்றது தெரிஞ்சிருமா. இப்போ இங்கே எல்சிஎம் வந்து என்ன வரும், 110. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் 110 வரணும்.
இப்போ இன்டூ 11 நியூமரேட்டரில் இன்டூ 11. இப்போ என்ன வரும்னா 11 இன்டூ 11 டிவைடட் பை 110 மைனஸ் 1 டிவைடட் பை 110. 11 into 11 is 121 divided by 110 minus 1 divided by 110. இப்போ denominator காமனாக இருக்கனால காமனாக எடுத்துக்கலாம் 110. மேலே நியூமரேட்டர் வந்து 121 minus 1 என்ன வரும் 120 divided by 110. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். is equal to 12 divided by 11. இப்போ இந்த செகண்ட் கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனோட 12 divided by 11 அதிகமாக இருக்குது.